விஜயா மீடியா கிட்ட பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. எங்கள் வீட்டிலேருந்து எல்லாருமே ரத்தம் கொடுக்க வந்திருக்காங்க. என் 3 பிள்ளைங்க, என் வீட்டுக்காரு, என் மருமகளுங்க 3 பேரும் வந்திருக்காங்க. எல்லாருமே ரத்தம் கொடுக்க போகிறாங்க, வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ரத்தம் கொடுக்குற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே எல்லாரும் ஒருத்தங்களா ரத்தம் கொடுத்துட்டு வரதை வீடியோ எடுக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே முழு காரணம் என் வீட்டுக்கார் தான். அவர் நான் எது செஞ்சாலும் ஆதரவாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு ரொம்ப என்ன செய்யறதுன்னே தெரியல, மயக்கம் வர மாதிரி ஆயிடுது. முத்து சொல்கிறாரு, என்னப்பா இது உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி மீனா, என்னம்மா உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கே அதான் ஒன்றும் புரியல சொல்கிறாரு. அண்ணாமலையும் முத்தும் அதே தான் சொல்கிறாரு. ரவியும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே எல்லாரும் பார்வதி கிட்ட சிவன் வந்து பொக்கே கொடுக்குறாரு. இந்தா பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. எதுக்குன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி உன் வீட்டில் நடக்குதுல்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி பொக்கவே எடுத்துகிட்டு போயிட்டு குப்பை கூடையில் போட்டுடுறாங்க. அவர் சொல்கிறாரு, இதே மாதிரி நான் கொடுக்குறது எல்லாத்தையுமே நீ டஸ்ட்பினில் போடுற, அதனால் உனக்கு இன்னொரு டஸ்ட்பின் நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், அதிலேயே போடினுமே அப்படின்னு சொல்கிறாரு. பார்வதி எல்லாம் அவங்க தான், விஜயா தான் செய்கிறாங்க, அவங்களுக்கு சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் நன்றிலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கோகிலா வராங்க காரில். எல்லாரும் போயிட்டு கோகிலாவை வாங்கன்னு வரவேற்று கூட்டிகிட்டு வராங்க. அப்போ கோகிலா கிட்ட எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க விஜயா. இது என்னுடைய வீட்டுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2 பிள்ளைங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மனோஜ் பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கான், பெரிய ஷோரூம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதேமாரி ரவியும் இவன் பெரிய செஃப்பாக இருக்கான், இது அவனோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சுருதியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் மீனாவே முத்துவை இன்ட்ரடியூஸ் பண்ணல. அப்போ அந்த அம்மாவே கேட்குறாங்க, உங்கள் 2வது பிள்ளை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ முத்தியை போயிட்டு, நான் தான் 2வது பிள்ளை, இதுதான் என்னோட ஒய்ஃபு மீனா, நான் ஒரு டிரைவராக இருக்கேன், என் பொண்டாட்டி ஒரு பெரிய ஃப்ளவர் மர்ச்செண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய பூக்கடை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீ சொன்ன பொண்ணு இந்த பொண்ணு தானே, இவங்க அப்பா தானே ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கோகிலா. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது இந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகிடுது. இந்த கல்யாணத்தை அம்மா நடத்தி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசனை பண்ணுறாங்க. அப்பா தானே நடத்தி வச்சார் கல்யாணத்தை அப்படின்னு முத்து யோசனை பண்ணுறாரு. இதில் ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட சொல்கிறாரு. மீனா, இங்கே ஏதோ தப்பு நடந்துட்டுருக்குது, அம்மா ஏதோ தப்பாக பண்ணுறாங்க, மரம் நடுறாங்க, அன்னதானம் போடுறாங்க, மீனா கிட்ட நல்லா பேசுகிறாங்க, என்னென்னவோ பண்ணிகிட்ருக்காங்க, இது என்னான்ட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்டே போயிட்டு, பார்வதி ஆண்டி எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பார்வதி போயிட்டு தண்ணி கொடுக்க உள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு, இம்மானால் நான் அம்மா என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமல் மூச்சிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பார்வதி ஆண்டி, டாக்டர் பட்டம் வாங்கிறதுக்காக தான் விஜயா இதெல்லாம் செய்கிறான்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சா முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா ஆண்டி, அதுக்கு தான் அம்மா இதெல்லாம் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு பார்வதியும் ஒத்துக்கிறாங்க. மீனா கிட்ட வந்து நைட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி டாக்டர் பட்டம் வாங்கிறதுக்காக தான் அம்மா இதெல்லாம் செய்கிறாங்களாம். டாக்டர் பட்டம்ன்றது எவ்வளோ பெரிய விருது தெரியுமா, அது சயின்டிஸ்ட்டுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி பெரிய பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, ரொம்ப சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அம்மா இதுக்கெல்லாம் தகுதியானவங்களே கிடையாது, அவங்க ஏமாற்றி டாக்டர் பட்டம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் இதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும், அவங்க டாக்டர் பட்டம் வாங்கக்கூடாது, தப்பான ஒருத்தவங்களுக்கு டாக்டர் பட்டம் போய் சேரக்கூடாது அப்படின்னு முத்து நினைக்கிறாரு. அதனால் அவங்கள பற்றி எப்படியாச்சும் வீடியோ எடுக்கணும், இதை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசனை பண்ணுறாரு. மறுநாள் காலையில் விஜயா கிளம்பி வராங்க வீட்டிலேருந்து. முத்து போயிட்டு நின்றுட்டு, ஏம்மா எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க அப்பா தானே கல்யாணத்தை நடத்தி வச்சார் மீனாவுக்கும் எனக்கும், நீங்கள் தான் நடத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பொய் சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் பொய் தான் சொன்னேன், உங்கள் அப்பா நடத்தினா நான் நடத்தினா எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா தானே கஷ்டப்பட்டு எனக்கும் மீனாவுக்கும் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு நீ வேணான்னு தானே சொன்ன அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் சொன்னேன் தான், எனக்கு பிடிக்கல தான், அவன் குடும்பத்தை எனக்கு பிடிக்காது, ஆனால் நான் அப்படி தான் சொல்லுவேன் தான், எனக்கு இப்போ நான் தேவைப்படும் போது நான் அப்படி தான் சொல்லிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வீடியோ எடுத்துடுறாங்க மீனா. ஒன்று மீனா வராங்க விஜயா கிட்ட. அத்தை இந்த மாதிரி எனக்கு வேலை இருக்குது, பூக்கட்டுற வேலை, இன்றைக்கி என்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கீரை சிம்ப சாம்பார் வை, உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை சொல்லிகிட்டே இருக்காங்க. துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போடு, மனோஜோட சட்டையெல்லாம் கையால் துவைக்கணும், மிஷினில் போடாத அப்படின்னு சொல்கிறாங்க. கீரை செய்ய அப்படின்றாங்க. அத்தை கீரை இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்கெட்டுக்கு போய் கீரை வாங்கின்னு வரணும் அப்படின்றாங்க. பரவாயில்ல, நீ மார்க்கெட்டுக்கு போய் கீரை வாங்கின்னு வந்து செஞ்சு வச்சுட்டு அப்புறமா உன் வேலையை பாரு அப்படின்னு நிறைய வேலையை அடிக்கிட்டே போகிறாங்க. எல்லாத்தையும் முத்து வீடியோ
எடுத்துடுறாரு. தள்ளி எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு அப்புறமா நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க விஜய். இது எல்லாத்தையும் முத்து வீடியோ எடுத்துடுறாரு. மீனா கிட்ட இந்த வீடியோவை நீ பார்த்துக்கிட்டே இரு, அது ஒரு நிமிஷத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. திருப்பி மீனாவை கூப்பிட்றாரு. மனோஜ் கடைக்கு ப்ரோ வராரு. இந்த மாதிரி மனோஜ் அவர்கிட்ட ராணியும் ராஜாவும் செய்கிறது எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவங்க என்னை ஏமாற்றி இந்த மாதிரி நான் தப்பாக நடக்க முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு என்னையே மிரட்டுறாங்க. மாதம் மாதம் வந்து எல்லாத்தையும் ஒரு பொருளாக ஷோரூம்லேருந்து தூக்கிட்டு போகிறாங்க. என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, முத்து சொன்னான்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க போனால் அதை பேசுனதை அவங்க வீடியோ எடுத்து என்ன வீடியோ எடுத்து எனக்கு இவ்வளோ நாள் ஆதாரம் இல்லாமல் இருந்தது. என் பொண்டாட்டிக்கிட்ட நீ தப்பாக நடந்துக்கிட்டதுக்கு இப்போ ஆதாரம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அப்போனா நான் சொல்கிற மாதிரி செய்யி, நீ ஒரு நாளைக்கு அந்த பொண்ணுக்கிட்ட உண்மையாகவே தப்பாக நடந்துக்க பாரு, அப்போ அவள் உண்மையெல்லாம் சொல்லிவிடுவா, நான் தெரியாமல் செஞ்சுட்டு மன்னிச்சிருங்கன்னு வா, அதை வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அவன் வீட்டுக்காரன் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவன் இல்லாத டைமாக ஒரு நாளைக்கு உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறாங்க, அட்ரஸை மட்டும் எனக்கு அனுப்பி வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ப்ரோ. சரி மனோஜும் ஒத்துக்கிறாரு. முத்து பிச்சைக்கார வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு கோயில் வாசல் நிற்கிறாரு. மீனா கிட்ட அம்மா வராங்களா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்க அம்மா வந்துட்டு இருக்காங்க விஜய், அங்கே அவங்க அம்மா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் போயிட்டு அவங்க கிட்ட அம்மா தாயே 2 நாளாக பசி பட்டினி, சாப்பாடு போடுங்க, ஏதாச்சும் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்குங்க, எனக்கு சாப்பாடு போடுங்க அம்மா, வயிற்று பசி தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்க ஒரு கோல் எடுத்து வச்சு அவர் அடிக்கிறாங்க. போடா ஏட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனா எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க.